ஏதாவது பேசுங்கள். திடீரென என்னவாயிற்று உங்களுக்கு? இல்லை, என் மாங்கல்யத்திற்கு எந்த குந்தகமும் விளைவிக்க விட மாட்டேன். அந்த சாவித்ரி சத்தியவானை மீட்டது போல் இந்த ஆண்டாளும் உங்களை எப்பாடுபட்டாவது மீட்டெடுப்பேன். இது உறுதி. கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனிய வேண்டுவம், மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரையும் எம்பிரானையே. கண் இமைத்தாலே உடனே உன் கண்முன் இருப்பேன் என்றெல்லாம் சொல்கிறார்களே. இன்று முழுவதும் உன் முன் நின்று கொண்டு மனமுருக வேண்டுகிறேனே. என் வேண்டுதலை ஏற்று அவரை குணப்படுத்த மாட்டாயா? ஆண்டாள், இந்த பாலை அருந்தம்மா. எனக்கு வேண்டாம் அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். சொல்வதை கேள் ஆண்டாள், இந்த பாலை குடி. வேண்டாம் அம்மா. பிடிவாதம் பிடிக்காதே ஆண்டாள். காலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட பல்லில் படாமல் இப்படியே அமர்ந்திருக்கிறாய். பசியால் மயக்கமுற்று நீயும் விழுந்து விடுவாய். விழுகிறேன், விழுந்து நானும். அச்சான்யமாக ஏதாவது பேசாதே. மாப்பிள்ளையை பார்த்து கொள்ள உன் உடம்பில் வலு இருக்க வேண்டாமா? இவர் கண் விழித்து எழும் வரை நான் எதுவும் பருகவோ உட்கொள்ளவோ மாட்டேன். இது உறுதி. உன் பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள் ஆண்டாள். இந்த விஷயத்தில் அந்த பரந்தாமனை வந்து வேண்டினாலும் நான் அடிபணிய மாட்டேன் அம்மா. ஒரு வகையில் உன்னை பாராட்டத்தான் வேண்டும். அகமுடையார் மீது உனக்குள்ள அக்கறையையும் கவலையையும் பக்தியையும் நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே நேரம் பெத்த மனம் பித்து என்பது போல் ஒரு தாயாக நீ வாடுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சரி, மருத்துவர் சொன்னது போல் 3 வேளையும் மாப்பிள்ளைக்கு சூரணத்தை கொடுத்து விட்டாய் அல்லவா? அதெல்லாம் சரியாகத்தான் கொடுத்திருக்கிறேன். மருத்துவர் தான் 2 தினங்களுக்குள் குணமாகிவிடும் என்றாரே. அவர் அப்படி சொல்லவில்லை அம்மா. 2 நாட்களுக்குள் குணமாகவில்லை என்றால் என்ன செய்வதென்று பார்க்கலாம் என்றுதான் சொன்னார். தீர்மானமாக எதுவும் சொல்லாமல் சென்றதுதான் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஒருவேளை நரம்பு பிசகி இருக்கலாம் என்றார். என்ன ரோகமே என்று தெரியவில்லை என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. கவலைப்படாதே ஆண்டாள், விடுவதற்குள் குணமாகி விடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீயும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளம்மா. அர்த்த ஜாமத்தை தாண்டி விட்டது. அம்மா, இவர் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி அம்மா உறக்கம் வரும்? இவர் விழிக்கும் வரை என் விழி மூடாது, பசி தெரியாது. நீ போய் ஓய்வெடுத்துக்கொள். நான் இவர் அருகிலேயே இப்படியே தான் இருக்க போகிறேன். சொல்வதை கேள் ஆண்டாள். அம்மா, என்னை தனியாக இருக்க விடுகிறாயா? உனக்கு கோடி புண்ணியமாகட்டும். சரி, இதற்கு மேல் நான் என்ன சொல்வது? உன் இஷ்டம். சுவாமி, சுவாமி, இல்லை, உங்களை இந்த நிலையில் நான் இருக்க விட மாட்டேன். அந்த பெருமாளிடம் மன்றாடுகிறேன். என் வேண்டுதலில் அவர் மனமிறங்கி நிச்சயம் உங்களை குணப்படுத்துவார். என்ன சுதர்சனம், இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்?
அகத்திற்கு செல்லவில்லையா? அங்கு சென்று என்ன செய்யப் போகிறேன்? வாழ்க்கையே சோதனையும் சோகமுமாக இருக்கிறது. மாப்பிள்ளையை பற்றிய சிந்தனையை தவிர வேறெதுவும் நினைக்க தோன்றவில்லை. சுதர்சனம், நீங்களாக ஏதேதோ கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். உடல் என்றாலே உபாதை ஏற்படும். சிறிது காலத்தில் அது சரியாகிவிடும். அடியேனும் ஆதிகேசவ பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கூரேசன் பூரணமாக குணமாகி விடுவான். கவலை கொள்ள வேண்டாம். எப்படி குணமாகும்? என்ன சுவாமி, ஏன் அபசகுணமாக பேசுகிறீர்கள்? இது அபசகுணம் இல்லை சுதர்சனம், யதார்த்தம். எது சம்பவிக்க கூடாது என்று நினைத்தேனோ அது சம்பவித்து விட்டது. ஆண்டாள் மீது எனக்கும் அக்கறை உண்டு சுவாமி. அதனால்தான் அவள் ஜாதகத்தை பார்த்ததும் உடனே பலனை சொல்லாமல் தாமதித்தேன். பரிகாரம் ஏதாவது இருக்குமா என்று கூட பரிசீலித்தேன். எந்த மார்க்கமும் தோன்றாததால் தான் உங்களிடம் உண்மையை உரைத்தேன். அதையும் மீறி ஏதோ சில பல காரணங்களுக்காக ஒரு உத்வேகத்தில் ஆண்டாளின் திருமணத்தை நடத்தினீர்கள். இப்பொழுது பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. என்ன ஜோசியரே, இவ்வளவு கடுமையாக சொல்கிறீர்கள்? கடுமை என் வார்த்தைகளில் இல்லை. கிரகங்களில் உள்ள கோளாறு இப்பொழுது நிதர்சனமாக தெரிகிறது. அதை தவிர்க்க நினைத்தாலும் அது நம்மை துரத்துகிறது, பார்த்தீர்களா? இல்லை, நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் கூரேசன் உடல்நிலையையும் கிரகங்களின் கோளாறையும் இணைக்க பார்க்கிறீர்கள். சம்பந்தம் இல்லாமல் நான் சொல்லவில்லை. நன்றாக சம்பந்தம் இருக்கிறது பட்டரே. பழசையெல்லாம் மறந்து விட்டீர்களா? இப்பொழுது கூட இதை நிவர்த்தி செய்ய ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவும் புலப்பட மாட்டேன் என்கிறது. எந்த பரிகாரமும் இல்லை என்பதால் தான் நானும் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இருவர் மீதும் நானும் அக்கறை கொண்டவன்தான். சுவாமி, தயவு செய்து கடந்த விஷயங்களை இத்துடன் இணைத்து பார்க்காதீர்கள். எப்படி இணைத்து பார்க்காமல் இருக்க முடியும் சுதர்சனம்? நிகழ்வுகள் அதைத்தானே சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. நான் வைத்தியரை சந்தித்து அவரிடம் பேசிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். இது உடல் ரீதியான பாதிப்பு இல்லை என்பதையும் அவர் நன்றாக தெளிவுபடுத்தி விட்டார். அதனால் இது கிரக ரீதியாகத்தான் ஏற்பட்டுள்ளது. ஆண்டாளின் ஜாதக கோளாறுதான் கூரேசனை படுக்க வைத்து விட்டது. தபாரும் ஓய், அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆதிகேசவன் சொல்லட்டும். நீங்கள் கட்டத்தை பார்த்து கஷ்ட நஷ்டத்தை சொல்கிறீர்கள். ஆனால் ஆதிகேசவனோ இந்த கட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். கூரேசன் ஆண்டாள் இருவரையும் ஒன்று சேர்த்தவன் அவன்தான். அவனுக்கு தெரியும் கூரேசனை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த கட்டங்களையே கட்டுப்படுத்துபவன் எம்பெருமான். இவர் சொல்வதை நினைத்து நீங்கள் சஞ்சலமடைய வேண்டாம். சுவாமி, கோபம் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் கூறுவது அகம்பாவத்தினாலோ ஆணவத்தினாலோ அல்ல. அன்று நான் கூறியதை மீறி கல்யாணம் நடந்துவிட்டது. இன்று வேறு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில்தான் நான் கூறுகிறேன். சரி, இப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அவர்கள் இருவரும் பிரிந்திருப்பதுதான் நல்லது. ஆண்டாளை உங்கள் அகத்திற்கு அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து காலத்திற்கும் இவர் காலடியிலேயே இருக்க வேண்டுமா? உங்கள் உபாயத்திற்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புறப்படுங்கள். இல்லை பட்டர் சுவாமிகளே, முதலில் இங்கிருந்து புறப்படுங்கள். சுதர்சனம், ஜோசியர் சொன்னதையெல்லாம் வைத்து நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆதிகேசவன் மீது பூரண நம்பிக்கை வையுங்கள். கூரேசனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆண்டாளின் மாங்கல்யத்திற்கு ஒரு அபாயமும் ஏற்படாது. நிம்மதியாக அகத்திற்கு செல்லுங்கள். நான் கூறுகிறேன் சுதர்சனம், அந்த ஆதிகேசவன் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை சொல்கிறேன். தைரியமாக போங்கள். என்ன ஜெயராமா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு என்ன தோன்றுகிறது? காலையில் இருந்தே கேட்டுவிட்டேன். முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். அதற்காக நாம் சும்மா இருக்க முடியுமா? அவரை சம்மதிக்க வைக்க வேண்டாமா? நரசிம்மா, நான் தான் கூறிவிட்டேனே, என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. அப்படி சொல்லாதீர்கள். எல்லோரும் பார்த்துவிட்டு வந்து விட்டார்கள். நீங்கள் மட்டும் இப்படி பிடிவாதம் பிடித்தால் அது நன்றாக இருக்காது. இல்லை கண்ணாயிரம், சின்ன எஜமானரை இந்த நிலையில் பார்க்கும் திராணி எனக்கு இல்லை.
எல்லா விஷயங்களிலும் நான் தான் முன்னிற்பேன். ஆனால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அவரை என்னால் முடியாது. என்னால் பார்க்கவே முடியாது. அங்கேயே அழுது விடுவேன். அதை பார்த்து மற்றவர்களும் வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அந்த வேதனையை அவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவர் அவர்! எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவர். நம் எஜமானி அம்மா எத்தனை நல்லவர்கள்! அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் பெருமாளிடம் இன்று காலை வேண்டிக் கொண்டேன். பெருமாளே, அந்த நோயை எனக்கு கொடுத்து விடு, என் எஜமானரை விட்டுவிடு என்று. அந்த பெருமாள் கருணையற்றவன். எப்படித்தான் அவனை கருணாமூர்த்தி என்று சொல்கிறார்களோ. தெய்வத்தை நிந்திக்காதீர்கள் நரசிம்மன். நம்பிக்கையும் இழக்காதீர்கள். சின்ன எஜமான் நிச்சயமாக பரிபூர்ண குணமடைந்து விடுவார். எங்கள் வேண்டுதல் வீண் போகாது. காஞ்சி மாநகரை சுற்றியுள்ள எல்லா கோயில்களிலும் சின்ன எஜமானர் பெயரில் அர்ச்சனைக்கும் ஆராதனைக்கும் ஏற்பாடு செய்துள்ளோம். நம் பண்ணையில் பணிபுரியும் ராகவன் திருமலைக்கு சென்றிருக்கிறான். அங்கும் ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர சுதர்சன ஹோமம், தன்வந்திரி யாகம், புஷ்கர யாகம், இன்னும் பல ஹோமங்களுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் நடத்தி முடிப்பதற்குள் சின்ன எஜமான் பிழைத்து எழுந்து கொண்டு விடுவார். ஜெயராமா, கண்ணாயிரம், கணக்கு பிள்ளையும் நாலூரானும் வருகிறார்கள். போங்கள், போய் உங்கள் வேலையை கவனியுங்கள். அவர் இங்கு வந்து ஏதாவது சொல்ல போக நான் இப்போது இருக்கும் மனநிலையில் ஏதாவது பேசி அது விதண்டாவாதத்தில் தான் முடியும். போங்கள். நில்லுங்கள். எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? வேண்டாம் ஐயா, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம். இல்லை என்றால் நீங்கள் ஏதாவது குறை சொல்வீர்கள். ஜெயராமா, நான் கண்டிப்பானவன்தான். ஆனால் மனிதாபிமானம் அற்றவன் இல்லை. எனக்கு இருக்கும் வேதனையை விட உங்கள் எல்லோர் வேதனையும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் வருடக்கணக்காக நீங்கள் இங்கே பணிபுரிகிறீர்கள். என்ன நரசிம்மா, நீ போய் சின்ன எஜமானரை பார்க்கவில்லையா? மிகவும் வருத்தப்பட்டார். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அதைவிட அதிக வருத்தத்தில் நான் இருக்கிறேன். மருத்துவர் என்ன சொன்னார்? எல்லா விதமான பரிசோதனைகளையும் செய்த மருத்துவரால் தீர்மானமாக எதையும் சொல்ல முடியவில்லை. சின்ன எஜமானருக்கு எந்த ரோகம் பீடித்திருக்கிறது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் அசலூரிலிருந்து வேறொரு மருத்துவரை அழைத்திருக்கிறோம். கணக்கு பிள்ளை, அம்மா, மருத்துவர் ஒரு புதிய மருந்து எழுதி கொடுத்துள்ளார். அதை வாங்கி வர முடியுமா? இதோ உடனே போய் வாங்கி வருகிறேன். என்ன நரசிம்மா, சின்ன எஜமானர் மீது உனக்கு என்ன கோபம்? அவரை நீ வந்து பார்க்கவே இல்லையே. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அது கோபத்தினால் அல்ல. எப்படி காற்றில்லாமல் நாம் வாழ முடியாதோ, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாதோ, உணவில்லாமல் எப்படி நாம் வாழ முடியாதோ, அதே போல் சின்ன எஜமான ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால் என்னால் வாழ முடியாது. என்னால் வாழ முடியாது. நரசிம்மா, நான் என்ன கேட்டு விட்டேன்? நீ ஏன் அழுகிறாய்? இல்லை, இல்லை எஜமானி அம்மா, இப்பொழுதுதான் இவர்களிடம் இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். சின்ன எஜமானர் படுத்த படுக்கையாக இருக்கும் நிலையில் என்னால் காண முடியாது என்று. சரி சரி, முதலில் அழுகையை நிறுத்து. கண்களை துடைத்துக்கொள். என்ன இது குழந்தையைப் போல்? எந்த சோதனையையும் எதிர்கொள்ளும் திடமான மனம் இருக்க வேண்டும். உங்கள் இருவரையும் பார்க்கும்போது நான் எப்படி அவதூறு பேசினேன் என்று நினைவு வரும்போது என் மனம் புழுவாக துடிக்கிறது. உங்கள் நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனதை நோகடித்து விட்டேனே என்று வருந்துகிறேன். இல்லை, அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நீயும் எங்களை புரிந்து கொண்டு விட்டாய். நாங்களும் அதை பெரிதுபடுத்தவில்லை. நீதான் எங்களுக்கு இப்பொழுது பக்க பலமாக இருக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் எல்லோரும் மனதுடைந்து போனால் நான் மேலும் பலகீனமாகி விடுவேன். இவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மை.
சங்கடம் வரும்பொழுதுதான் தோள் கொடுக்க வேண்டும், துவண்டு போகக்கூடாது. என்ன நரசிம்மா, புரிந்ததா? சரி, நான் இங்கு உங்களை சந்திக்க வந்தது, நாளை மாலை நமது கோயிலில் சின்ன எஜமானர் பெயரில் ஒரு சிறப்பு அர்ச்சனை நடக்க இருக்கிறது. ஊரில் இருக்கும் அனைவருக்கும் அன்னதானமும் செய்யப்படும். அதில் பண்ணையில் இருக்கும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனை நிச்சயமாக பலனளிக்கும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அவசியம் நாங்கள் கலந்து கொள்கிறோம். அதேபோல் நாங்களும் ஒரு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எஜமானி அம்மா, அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பண்ணையில் வேலை பார்க்கும் அனைவரும் எங்களுக்கு கிடைக்கும் வார ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை திருமலை கோயிலில் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்த இருக்கிறோம். ஓராண்டு காலம் அதை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம். இவர்கள் அடிப்பிரதட்சணமாக சென்று அதை செலுத்திவிட்டு வருவார்கள். என்ன நரசிம்மா, என்ன சொல்கிறாய்? அது உங்கள் வாழ்வாதாரம். அது எங்கள் வாழ்வாதாரம் என்றால் நீங்கள் எங்கள் ஜீவாதாரம். அதனால் நீங்கள் இதற்கு எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. உங்கள் எஜமான விசுவாசம் என்னை நெகிழ வைக்கிறது. ஆத்மார்த்தமாக செய்யும் ஒரு செயலை தடுக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒன்று நரசிம்மா, அவசியம் சின்ன எஜமானரை வந்து பார்க்கிறேன். சரி, இப்பொழுது எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க போகலாம். இவர்தான் நான் சொன்ன மருத்துவர். இவர் பெயரே வைத்தியநாதன். வணக்கம். வணக்கம் அம்மா. தீராத வியாதிகளை கூட தீர்த்து வைப்பவர் என்று பிரசித்தி பெற்றவர். காஞ்சி மன்னரின் ஆஸ்தான வைத்தியர்களில் இவரும் ஒருவர். நல்ல கைராசியானவர். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? சரி, நோயாளியை பார்க்கலாமா? அதற்காகத்தானே வந்திருக்கிறீர்கள். ஆகட்டும். எத்தனை நாட்களாக இப்படி இருக்கிறார்? இன்று 4வது நாள். இதற்கு முன் வந்த மருத்துவர் 2 நாட்களில் குணமாகாவிட்டால் என்ன செய்வதென்று யோசிக்கலாம் என்றார். ஆனால் இவருக்கு பிடித்திருக்கும் ரோகம் என்ன என்பதை அவரால் தெளிவாக கூற முடியவில்லை. அதனால்தான் உங்களை அழைத்து வந்தேன். ஒருவேளை ஏதாவது நரம்பு பிசகி இருந்தால் இப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்றார். மருத்துவரே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சற்று பொறுங்கள். அந்த மருத்துவர் கொடுத்த சூரணம் என்னவென்று தெரியுமா? தாத்தகி புஷ்ப சூரணம் 3 வேளை கொடுக்க சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இனி அதை கொடுக்க வேண்டாம். இது தரு அரிதிர சூரணம். இதை 2 நாட்களுக்கு கொடுங்கள். காலை 2, இரவு 2 என்று மொத்தம் 4 உருண்டைகள். 2 தினங்களுக்கு பின் நான் மீண்டும் வந்து பார்க்கிறேன். சரி வைத்தியரே, அதெல்லாம் சரி. ஆனால் இவருக்கு பீடித்திருக்கும் ரோகம் என்னவென்று நீங்கள் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் பெரிதாக இல்லை. கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயம் குணமடைந்து விடுவார். சரி ஐயா, நான் புறப்படுகிறேன். வாருங்கள். நான் இவரை வழி அனுப்பிவிட்டு ஆகட்டும். வைத்தியரே, பொதுவாக ஒரு ரோகியை பார்த்தால் அவருடைய உபாதையை பற்றி தெளிவாக புட்டு வைப்பீர்கள். ஆனால் இன்று சின்ன எஜமானரை சோதித்துவிட்டு அதிகமாக எதுவும் சொல்லாமல் வந்து விட்டீர்கள். என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த மருத்துவர் சச்சிதானந்தம். ஆம், அவர்தான். இவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்றீர்கள் அல்லவா? அதனால்தான் இவர்களிடம் பெரிதாக எதுவும் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். அப்படி என்றால்? நிலைகுலைந்து விழுந்ததில் சர்வ அங்கமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடித்துடிப்பின் அளவு நிலையாக இல்லை. திடீரென்று கூடுகிறது, பிறகு ஒரே அடியாக குறைகிறது. இனி
சகஜ நிலைக்கு திரும்ப முடியுமா என்பது சற்று கடினம். அதனால்தான் அவர்களிடம் நான் அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. ஐயோ, சின்ன எஜமான் மிகவும் நல்லவர். நல்லவர்களைத்தான் கடவுள் சோதிப்பார். சீக்கிரமே தன்னிடம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். சொந்த பந்தங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். பார்த்துவிட்டு செல்வது நல்லது. இப்போதைக்கு இதை தவிர வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. பின் ஏதோ ஒரு சோரணம் கொடுத்தீர்களே, அது அவர்களின் சமாதானத்திற்காக. என்ன, இந்த மருத்துவர் ஒன்றுமே கொடுக்கவில்லை என்று அவர்கள் எண்ணக்கூடாதல்லவா? மேலும் ஒரு மனோரீதியாக அவர்களுக்கு சமாதானமாக இருக்கட்டுமே என்றுதான் அந்த சூரணத்தை கொடுத்தேன். அந்த மருத்துவர் கொடுத்தது போல்தான் இதுவும். பெயர்தான் வேறு. என்ன மருந்து கொடுத்து என்ன பயன்? பெரிய குடும்பம், நல்ல மனிதர்கள். அதனால்தான் அவர்கள் முன் என்னால் உண்மையை சொல்ல முடியவில்லை. நான் வைத்தியநாதன், வைத்தியத்திற்கே அதிபதி. என்னால் குணப்படுத்த முடியாத ரோகமே இல்லை என்ற மமதையில் இருமாப்பில் இதுநாள் வரை இருந்தேன். ஆனால் இன்று கூரேசனைப் போல் நானும் செயலற்று போய்விட்டேன். அப்படியென்றால் வேறு மார்க்கமே இல்லையா? இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேனா? 2 தினங்களுக்கு பிறகு நான் வருகிறேன் என்றேன். ஆனால் அதற்கான அவசியம் இருக்காது. தக்க சமயம் பார்த்து அவர்களிடம் பக்குவமாக சொல்லிவிடுங்கள். நான் புறப்படுகிறேன். கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. காலம் முழுவதும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் உன்னை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை அம்மா. மனதளவில் உயிர் துறந்தவன் உடல் அளவிலும் உயிரை தியாகம் செய்ய துணிந்து விட்டேன். அந்த தியாகத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? இருந்தால் மூவரும் இருப்போம். இல்லை, மூவரும் இருப்போம். நில்லுங்கள். ஜாதகத்தில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கும் தோஷத்தை நன்கு அறிந்தும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? என்னுடைய தோஷம் பலிக்குமானால் அதன் விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? இப்பொழுது உன் கவலை என்ன? உன் தோஷம் என்னை தாக்கிவிடுமோ என்பதுதானே? அதற்குண்டான ஒரே தீர்வு நாம் இருவருமே பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதுதான். இந்த விரதமே பெருமாளின் அனுகிரகம் என்று கொள்ளலாம்.
மகனே குரேசா, குரேசா. மாப்பிள்ளை பரந்தாமா, நீயே சர்வ வியாபி, அனைத்தும் அறிந்தவன். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே. எங்களுக்கு சோதனை கொடுக்கும் அதே நேரத்தில் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் எப்பொழுதும் கொடுத்திருக்கிறாய். ஆனால் இன்றும் என் வாழ்க்கையை ஸ்தம்பித்து விட்டது. அஸ்தமித்து விடுமோ என்று அச்சம் எழுந்துள்ளது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து விட்டது. கல்யாணம் என்ற பந்தத்தில் நான் என்றுமே நாட்டம் கொண்டதில்லை. அந்த பந்தத்தை ஏற்படுத்தினாய், அதையும் நான் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முக்கிய காரணம் எனக்கு அமைந்த அகத்துக்காரர். யாருக்கும் கிடைக்காத அரிய வரப்பிரசாதம் அவர். கொடுப்பது போல் கொடுத்து என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறாயே, இது நியாயமா? என் ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்தை அறிந்துதானே வெளி உலகத்திற்கு நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் எங்களை பொறுத்தவரை ஒரு நண்பர்களாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறகு ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாய்? உனக்கு ஒரு உயிர்தான் தேவை என்றால் என் உயிரை பறித்துக்கொள். என் அகத்துக்காரரை வாழவிடு. அவருடைய சேவை இந்த உலகிற்கு தேவை. தயவு செய்து அவருக்கு உயிர் பிச்சை கொடு. ஆண்டாள், என்னம்மா குழந்தை, பெருமாளிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயா? அதை தவிர வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா அப்பா? கவலைப்படாதே ஆண்டாள். பெருமாளை சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றும் கைவிட்டதில்லை. உன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை மாப்பிள்ளையை காத்தருளும். மேலும் நீ காரடையான் நோன்பிருந்ததால் அந்த விரதத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது. சரி, நீ அகத்திற்கு சென்று மாப்பிள்ளைக்கு தேவையானதை செய். இல்லை அப்பா, என் அகத்துக்காரர் குணமடையும் வரை நான் இங்கிருந்து அகல மாட்டேன். என்ன ஆண்டாள், ஏன் இப்படி குழந்தை போல் பிடிவாதம் பிடிக்கிறாய்? நம்பிக்கையோடு செல். ஆதிகேசவன் சரி செய்து விடுவார். என்னம்மா கண் கலங்குகிறாய்? அப்பா, நேற்று ஒரு புதிய மருத்துவர் அவரை சோதித்தார். மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தேன். ஆனால் கடைசியில் அவர் போகும்போது யாருக்கும் தெரியாமல் அவர் நாளோரானிடம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நாடித்துடிப்பின் அளவு நிலையாக இல்லை. திடீரென்று கூடுகிறது, பிறகு ஒரே அடியாக குறைகிறது. இனி சகஜ நிலைக்கு திரும்ப முடியுமா என்பது சற்று கடினம்தான். சொந்த பந்தங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். பார்த்துவிட்டு செல்வது நல்லது. அந்த வைத்தியர் அப்படியா சொன்னார்? ஆமாம், யாருக்கும் தெரியாமல் சொன்னார் என்கிறாய். பிறகு நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? எனக்கு என்னவோ அந்த வைத்தியர் என் அகத்துக்காரரை சோதித்ததும் அவர் முகக்குறியே சரியில்லை. எதையோ தன் மனதிற்குள் ஆழமாக யோசிக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். அதனால் நாளோரான் அவரை வெளியே அழைத்துச் சென்றதும் நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். அப்போதுதான் அந்த வைத்தியர் சொன்னது என் காதுகளிலும் விழுந்தது. என் ஜாதகம் தானப்பா அவரை இப்படி ஆட்டி படைக்கிறது. முட்டாள்தனமாக பேசாதே ஆண்டாள். உனக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். முதலில் நீ உன் அகத்திற்கு போ. போ ஆண்டாள். ஆதிகேசவா, சிறு வயது முதல் என் குழந்தை உன்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தயவு செய்து அவளை கைவிட்டு விடாதே.
மருத்துவரையும் மாற்றி பார்த்தோம். எந்த பலனும் இல்லை. கடந்த 20 நாழிகையாக இப்படியே இருக்கிறான். உடலில் எந்த அசைவும் இல்லை. சுவாச காற்று மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அடியேன் வேண்டுமென்றால் வேறு மருத்துவரை அழைத்து வரட்டுமா? எப்போது மருத்துவர் வந்து எப்பொழுது பார்த்து எப்போது குணமடைந்து? சுவாமி, அடியேன் சிறுக சிறுக நம்பிக்கை இழந்து வருகிறேன். அண்ணா, நானும் என்னால் முடிந்தவரை மனம் தளராமல் தான் இருந்தேன். இதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னால் தான், என் ஜாதகத்தினால் தான் இதெல்லாம் என்று நீயாக எந்த கற்பனையும் செய்து கொள்ளாதே. கோரேசா, நீயும் அந்த எம்பெருமானின் கருணைக்கு பாத்திரமானவன்தானே. எனவே சீக்கிரம் எழுந்து வா. இந்த பாசுரத்தின் அர்த்தம் என்னவென்றால், பகவான் பிரளய காலத்தில் சகல உலகங்களையும் தன் திருவாயால் விழுங்கினான். தன் உதரத்தில் வைத்து காத்தான். ஆனால் உள் சென்ற நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் பெருவெளியும் கோளும் தன் உருவத்தையும் தன்மையையும் இழந்து ஒருமித்து இருந்தன. இதை ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் உலகமுண்ட திருவாயா என்கிறார். பிரளய காலத்தினில் உருகுலைந்து அழியாமல் அண்ட சராச்சரத்தையும் தன் திருவயிற்றில் வைத்து காக்கும் அந்த பெரும் கருணையாளனுக்கு இந்த ஒரு உயிரை காப்பது என்பது மிக மிக எளிதாயிற்றே. பிரளயத்திலிருந்து இந்த உலகை காத்தவன் அந்த பரந்தாமன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு உயிரை காப்பது என்பது மிக மிக எளிதானது. குரேசா, கண்களை திறந்து பார். அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன். நெய்குடத்தை பற்றியேறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்காள் காலம் பெற உய்ய போமின் மெய் கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார். பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. சுவாமி, சுவாமி, அண்ணா, இவருடைய இமைகள் அசைந்ததை கவனித்தீர்களா?
உதடு கூட லேசாக துடித்ததே. அது துடிக்கவில்லை, பாசுரத்தின் கடைசி வார்த்தையை சொல்ல முயன்றான். குரேசா, குரேசா, கண்களை திறந்து பாரப்பா. குரேசா, குரேசா, குரேசா. சுவாமி, அவனை இப்போது அதிகம் சிரமப்படுத்த வேண்டாம். உடலை குலுக்குவதால் அதிர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்போது அடியேன் பாடியது கூரேசன் மிகவும் விரும்பும் பாசுரம். இந்த பாசுரத்தின் அர்த்தங்களை கூரேசன் வெகுவாக அனுபவித்திருக்கிறான். அதனால்தான் அதை உணர்வுபூர்வமாக அவன் உள்ளம் உணர்கிறது. இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது கூரேசனின் சூட்சும சரீரம் வலுவாக இருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. பாதிப்பெல்லாம் கூரேசனின் ஸ்தூல சரீரத்திற்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா, எனக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி, பாசுரம், பெருமாள், அவ்வளவே. நீங்கள் கூறும் இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று விஞ்ஞான ரீதியாக ஏதேதோ சொல்கிறீர்களே. இது விஞ்ஞானம் மட்டுமல்ல, மெய்ஞானமும் கூட. எதுவாக இருந்தாலும் என் சிறு மூளைக்கே எட்டவில்லை. என்னவென்று எனக்கு விளக்கி அருளுங்கள் அண்ணா. பூமி ராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்சா அகங்காரம் இதி எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. இது பகவத்கீதையில் பகவான் கண்ணனின் அருள் வாக்கு. ஒவ்வொரு ஜீவராசியும் இப்பூ உலகில் பிறக்கும் போது அதற்கு ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று 2 சரீரங்கள் உண்டு. வெளித்தோற்றத்தில் தெரிவது இந்த ஸ்தூல சரீரம். பூமி ராப்போ அனலோ வாயு கம், அதாவது இந்த ஸ்தூல சரீரமானது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களைக் கொண்டது. மனோபுத்தி ரேவச்சா அகங்கார, மனம், அறிவு, பொய்த்தன் உணர்வு, அதாவது அகங்காரம், இம்மூன்றும் சேர்ந்ததே ஆத்மாவை மறைத்திருக்கும் சூட்சும சரீரம். நமக்கு மரணம் நேரும் சமயத்தில் பஞ்சபூதத்திலான இந்த ஸ்தூல சரீரத்தை நெருப்பைக் கொண்டு எரிக்கிறோம் அல்லது மண்ணிற்குள் புதைக்கிறோம். எரித்தாலும் புதைத்தாலும் ஸ்தூல சரீரமானது பஞ்சபூதத்தில் சேர்ந்து நெருப்பிலோ அல்லது மண்ணிலோ கலந்து விடுகிறது. அதாவது மீண்டும் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றுடன் இந்த ஸ்தூல சரீரத்தை ஐக்கியப்படுத்துகிறோம். ஆனால் ஆத்மாவை மறைத்திருக்கும் சூட்சும சரீரமோ அழிவதே இல்லை. அது மீண்டும் ஆத்மா வேறொரு உடலை எடுக்கும் போது ஆத்மாவோடு அதுவும் பயணிக்கிறது. நான் இந்த உடல் என்று ஆத்மா எடுக்கும் ஒவ்வொரு உடலுடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது சூட்சும சரீரத்திற்குள் இருக்கும் பொய்த்தன் உணர்வு என்ற அகங்காரமே காரணம். சூட்சும சரீரத்தில் மனம் நமது பூர்வ ஜென்ம வாசனை, அதாவது சுபாவத்தை ஒவ்வொரு உடலிலும் உணரச் செய்கிறது. அறிவு என்பது நம்முடைய ஞானத்தை ஒவ்வொரு உடலிலும் உணரச் செய்கிறது. பொய்த்தன் உணர்வு என்பது தான் உடல் என்ற உணர்வை அகங்காரம் மூலமாக உணரச் செய்கிறது. இந்த அறிவு என்பது ஸ்தூல சரீரத்தில் உள்ள மூளையை குறிப்பிடுவது அல்ல. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் உள்ளதால் அதன் சுயத்தன்மையான ஆன்மீக அறிவு சூட்சும சரீரத்தின் மூலம் உணரப்படுகிறது. நமக்கு இருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் என்பது அந்த சூட்சும சரீரத்தில் உள்ள அறிவில்தான் சென்றடையும். பௌதீக ஞானம் என்பது இந்த ஸ்தூல சரீரத்தில் மூளை என்று சொல்லும் இடத்திற்கு சென்று அடைகிறது. ஆத்மாவிற்கு இது இரண்டுமே மிக முக்கியமானது, அதாவது ஸ்தூல சரீரம் மற்றும் சூட்சும சரீரம். இந்த ஆத்மா சூட்சும சரீரம் மூலமாக ஸ்தூல சரீரத்தை இயக்குகிறது. இப்பொழுது கூரேசனின் ஸ்தூல சரீரத்திற்கும் சூட்சும சரீரத்திற்கும் இடையே ஏதோ ஒரு நிலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவன் உணர்வதை அவன் ஸ்தூல சரீரத்தின் மூலம் வெளிப்படுத்த இயலவில்லை. மருத்துவர்கள் என்ன வேண்டுமானாலும் விளக்கமும் வியாக்கியானமும் கொடுக்கலாம். ஆனால் சாஸ்திரத்தில் கூறியிருப்பது இதுதான். சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாகத்தான் ஸ்தூல சரீரத்திற்கு இணைப்பு ஏற்படுகிறது. கூரேசனை பொறுத்தவரை அவனுடைய சூட்சும சரீரம் மிகவும் வலுவாக இருக்கிறது. அதனால்தான் அடியேன் பாசுரம் பாடியதும் அவனுடைய சூட்சும சரீரத்தில் இருக்கும் அந்த அறிவு அதை கிரகித்துக் கொண்டு அதை உணர்ந்து உடனே பிரதிபலிக்க முடிந்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பை ஏற்று இயக்க அந்த ஸ்தூல சரீரம் ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த ஒரு அசைவே போதும், கூரேசன் கட்டாயமாக மீண்டு வருவான்.
காலம், நேரம், பிரார்த்தனை இவைகள் அவனை குணப்படுத்தும். அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. ஆண்டாள், கூரேசனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தவறாமல் செய். அதே போல பாசுரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரு. குறிப்பாக 4ஆம் திருமொழியில் வரும் அந்த 10 பாசுரங்களையும் ஓயாமல் நீ பாடிக்கொண்டே இரு, பிரார்த்தித்துக் கொண்டே இரு. வெற்றியை குறிக்கும் பாசுரங்கள் அவை. கூரேசன் சர்வ நிச்சயமாக எழுந்து வருவான். கூரேசனை பொறுத்தவரை அவனுடைய சூட்சும சரீரம் மிகவும் வலுவாக இருக்கிறது. அதனால்தான் அடியேன் பாசுரம் பாடியதும் அவனுடைய சூட்சும சரீரத்தில் இருக்கும் அந்த அறிவு அதை கிரகித்துக் கொண்டு அதை உணர்ந்து உடனே பிரதிபலிக்க முடிந்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பை ஏற்றி இயக்க அந்த ஸ்தூல சரீரம் ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த ஒரு அசைவே போதும். கூரேசன் கட்டாயமாக மீண்டு வருவான். காலம், நேரம், பிரார்த்தனை இவைகள் அவனை குணப்படுத்தும். அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. ஆண்டாள், கூரேசனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தவறாமல் செய். அதே போல பாசுரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரு. குறிப்பாக 4ஆம் திருமொழியில் வரும் அந்த 10 பாசுரங்களையும் ஓயாமல் நீ பாடிக்கொண்டே இரு, பிரார்த்தித்துக் கொண்டே இரு. வெற்றியை குறிக்கும் பாசுரங்கள் அவை. கூரேசன் சர்வ நிச்சயமாக எழுந்து வருவான். ராமானுஜா, மருத்துவர்கள் வந்தனர், பரிசோதித்தனர். ஆனால் நீ கூறியதைப் போல் அவர்கள் செய்த வைத்தியமெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்திற்குத்தான். மருந்து கொடுத்ததும் அதற்குத்தான். சூட்சம சரீரத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் போது அதற்கு அவர்கள் என்ன மருத்துவம் பார்க்க முடியும்? நீ பகவத் ஞானத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு சிகிச்சை அளித்தாயே, அதுதான் கூரேசனை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அடியனுக்கு வந்துவிட்டது. சுவாமி, தக்க சமயத்தில் நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள். ராமானுஜன் பேச பேச அவனுடைய அந்த பாசுரங்களை கேட்க கேட்க அடியனுக்கும் நம்பிக்கை பிறந்துவிட்டது. என் கூரேசன் நிச்சயம் பிழைத்துக் கொள்வான். யாரும் கவலை கொள்ள வேண்டாம். எந்த தவறும் நேர்ந்து விடவில்லை. இது தற்காலிகமானதுதான். படைக்கத் தெரிந்தவனுக்கு காத்து ரட்சிக்கவும் தெரியும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். அந்த சந்தோஷமே அவனை மிக விரைவில் குணப்படுத்திவிடும். கூரேசன் மிக விரைவில் எழுந்து கொள்வான். பாசுர பாடசாலையை மீண்டும் நடத்துவான். முன்பை விட அதிக தெம்புடன் நடத்துவான். அடுத்த முறை அடியேன் இங்கு வரும்பொழுது பூரணமாக ஸ்வஸ்தமடைந்த கூரேசனை பார்ப்பேன் என்பது நிச்சயம். மருத்துவர் கூறிய கெடு முடிய இன்னும் ஒரு சில நாளிகைகளே உள்ளன. எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ராமானுஜன் அண்ணா வந்து சென்ற பிறகு எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. அவருடைய பாசுரங்களை கேட்டதும் இவருடைய விரல்களிலும் இமைகளிலும் அசைவு ஏற்பட்டதை நீங்கள் கவனிக்கவில்லையா? வாஸ்தவம்தான். ஆனால் அவர் சென்ற பின் சின்ன எஜமான் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று விட்டாரே. மருத்துவரால் குணமாக்க முடியாததை பாசுரம் குணமாக்கி விடுமா? நிச்சயம் குணமாகும். பாருங்கள் சுவாமி, என் அகத்துக்காரரின் நிலையை. ராமானுஜன் எல்லாவற்றையும் அடியனிடம் சொன்னானம்மா. அதனால் தான் புறப்பட்டு வந்தேன். முதலில் இந்த பிரசாதத்தை கூரேசனுக்கு கொடு. சுவாமி, கூரேசன் அசைவற்று இருக்கிறான். எதையும் உட்கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. உட்கொள்ளும் நிலையில் இல்லை என்றாலும் அவன் உதட்டிலும் நாக்கிலுமாவது பகவானின் பிரசாதம் படட்டும். வரதனுக்கு கண்டருள பண்ணிய பிரசாதமாயிற்றே. நிச்சயம் கூரேசனுக்கு இது சக்தியை கொடுக்கும்.
கொடு ஆண்டாள். அம்மா ஆண்டாள், ராமானுஜன் சொன்னது போல் இடைவிடாமல் பாசுரங்களை செய்வித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதைத் தவிர வேறு கதி ஏது சுவாமி? இங்கேயே பெருமாளின் விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு தவறாமல் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். கவலை வேண்டாம் அம்மா. கூரேசன் நிச்சயம் குணமாகி விடுவான். பாசுரத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களை அந்த பரந்தாமன் இன்றும் கைவிட மாட்டான். கூரேசா, அடியேன் இப்பொழுது பாடும் பாசுரத்தை நீயும் அடியேனோடு சேர்ந்து பாடு. அது உன்னுடைய உள்ளத்தில் பாய்ந்து உன் தேகத்தில் உள்ள உபாதைகளை எல்லாம் சீர் செய்துவிடும். பிரபு, இவன் செயலற்றிருக்கிறான். இவனிடம் சென்று பாடச் சொன்னால் எப்படி பாடுவான்? செயலற்றிருப்பது உடல் மட்டும்தான், உள்ளமோ ஆத்மாவோ அல்ல. ஆழ்வார்கள் அருளிச் செய்த பாசுரங்கள் நேரடியாகவே ஆத்மாவை சென்று தொடக்கூடியது. அதனால் நிச்சயம் வரதன் கூரேசனை பாட வைப்பார். கூரேசா, அடியேனோடு சேர்ந்து பாடு. பாடு கூரேசா. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றே. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றே. வெய்ய நோய்கள் முழுதும் விய ஞானத்து வியவே. விய ஞானத்து வியவே. மைய கண்ணாள் மலர்மேலுரைவாள் உரை மார்பீனம். காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை. ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை. மாற்ற மாலை புனைந்தேத்தி நாடும் மகிழ்வெய்தினே. மாற்ற மாலை புனைந்தேத்தி நாடும் மகிழ்வெய்தினே. காற்றின் உன்னம் கடுகு வினை நோய்கள் கரியவே. காற்றின் முன்னம் கடுகி வினை நோய்கள் கரியவே. ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை. மாற்ற மாலை புனை
வரவின் முன்னம் கடுகு வினை நோய்கள் கரியாவே. ஆஹா ஆஹா, பார்த்தீர்களா பார்த்தீர்களா? இதுதான் மருத்துவருக்கும் வைஷ்ணவருக்கும் உள்ள வித்தியாசம். மருத்துவர் கொடுத்த மருந்து உடலில் உள்ள உறுப்புகளின் தொடர்பில் மட்டும் வருவதால் செயலிழந்த உடலை மீண்டும் செயலாற்ற செய்ய முடியவில்லை. ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் பாடிய பாசுரம் நேரடியாக கூரேசனின் ஆத்மாவை தொட்டதால் செயலற்ற கூரேசனின் உடலுக்கு மீண்டும் ஒரு புது தெம்பை கொடுத்து சீர் செய்து விட்டது. இதுதான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவரின் தனிச்சிறப்பு. இவை அனைத்தும் வரதனின் கருணை. சுவாமி, அடியனுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த மகான் தாங்கள். வரதார்ப்பணம். சுவாமி, ஆண்டாள், என்ன செய்கிறாய்? எழுந்திரு. ஆண்டாள், அடியேனின் கால்களில் யார் விழுவதையும் அடியேன் விரும்ப மாட்டேன். அந்த வரதனின் பாத கமலங்களையும் ஆச்சாரியனின் திருப்பாதத்தையும் மட்டும்தான் நாம் சேவிக்க வேண்டும். மற்றபடி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் கால்களில் விழுவது ஏற்புடையதல்ல. சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த க்ஷணத்தில் நீங்கள் தான் எனக்கு வரதனாக பெருமாளாக காட்சி அளிக்கின்றீர்கள். தெய்வம் மனுஷ ரூபேன என்பார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த நடமாடும் தெய்வம். என் அகத்துக்காரரை மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். மற்றவர்களும் நாழிகைகளை கணக்கிட ஆரம்பித்து விட்டனர். ஆனால் நீங்களும் என் அகத்துக்காரரை மீட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு முறை அல்ல, 1000 முறை கூட உங்கள் திருப்பாதங்களை விழுந்து சேவிக்கலாம். இல்லை ஆண்டாள், அந்த எண்ணமே தவறு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை தெய்வ ஸ்வரூபியாகத்தான் நினைக்கிறேன். இன்றல்ல, இனி காலம் முழுவதும். சுவாமி, ஆண்டாள் சொல்வது முற்றிலும் சரி. எங்கள் முன் நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாமே வரதனின் அருள், பாசுரத்தின் மகிமை, வலிமை. இந்த பாசுரத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? சொல் மாலைகளை தொடுத்து ஒவ்வொருவரின் ஹிருதயத்திலும் உள்ளுரையும் பெருமானை, பரமாத்மனை உள்ளமுருக பிரார்த்திக்கும் கருணையாகிய பிராட்டியை தன் திருமார்பில் ஏற்றிருக்கும் அந்த பரந்தாமனை காற்றினை விட வேகமாக நம் அகத்தே வந்து நம் கொடிய வினைகளாகிய நோய்களை விரைந்து கலைந்தெறிவான். சகல பாவங்களையும் மன்னித்து நம்மை கடைத்தேற்றுவான். அது திண்ணம். அதன்படி ஒப்பற்ற நம் கூரேசனின் உள்ளுரையும் பெருமான் பாசுரங்களின் உள்ளர்த்தத்தையும் பொருட்செறிவையும் திருச்செவி சாய்த்து பீடித்த நோயை தீர்த்து கூரேசனை நமக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறார். என்னே அந்த வரதனின் பேரருட் கருணை. பிரபு, உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நெகிழ்ச்சியை அடியனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களை பொறுத்தவரை அது பரமனின் செயலாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்ததோ, நீங்கள் பாசுரம் பாட கூரேசன் எழுந்து அமர்ந்து விட்டான். அது பாசுரத்தின் வலிமை என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் பார்வை பட்டதுமே மாப்பிள்ளை குணமடைந்து விட்டார். நாங்கள் எல்லோரும் என்றென்றும் உங்களுக்கு கடன்பட்டவர்களாக இருப்போம். நாம் அனைவருமே அந்த வரதனுக்கு கடன்பட்டவர்கள்தான். கூரேசா, முதலில் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். பிறகு ஒரு புதிய கூரேசனாக புது பொலிவுடனும் வலுவுடனும் செயல்படுவாய் என்பது நிச்சயம். ஆண்டாள், நீயும் கூரேசனும் விரைவில் காஞ்சிமதிக்கு வந்து அந்த வரதனை சேவித்து அவனிடம் ஆசிகளை பெற்று உங்கள் நன்றிகளை அவனுக்கு சமர்ப்பியுங்கள். அதுவே இந்த அடியேனுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும். அவசியம் வருகிறோம் சுவாமி, அவசியம் வருகிறோம்.